இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் ஒரு அருமையான சுவையில் வேர்க்கடலை உருளைக்கிழங்கு வச்சு செய்யக்கூடிய காரக்குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த குழம்பை களியோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் சரி, நல்லா சுட சுட சாதம், இட்லி, தோசைக்கு அட்டகாசமாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த காரக்குழம்பு செய்கிறதுக்கு வேர்க்கடலையும் உருளைக்கிழங்கும் ஏற்கனவே குக்கரில் வேக வச்சுட்டேங்க. உருளைக்கிழங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் கரைஞ்சிற மாதிரி வேக வச்சுக்கக்கூடாது. நல்ல பக்குவமாக இந்த மாதிரி வெந்திருக்கணும். உருளைக்கிழங்கை பொறுத்த வரைக்கும் நான் இன்றைக்கி செய்ய போகிற அளவுக்கு நல்ல பெரிய சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு நறுக்கி சேர்த்துருக்கிறேன். சின்னதாக இருந்தால் 2 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. காரக்குழம்புல உருளைக்கிழங்கு போட்டு செய்கிறப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த உருளைக்கிழங்கை சின்ன சின்ன பீஸாக தோலோடையே நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக வேர்க்கடலையை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பக்குவமாக இந்த மாதிரி வெந்திருக்கணும். நான் காஞ்ச வேர்க்கடலையை 5 மணி நேரமாக வெது வெதுப்பாக தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். 8 மணி நேரம் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சதுக்கப்புறமா ஊற வச்ச தண்ணியை வடிச்சிட்டு நல்லா 3 விசில் வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறமா உருளைக்கிழங்கை நறுக்கி போட்டு அதையும் சேர்த்து இன்னும் 1 விசில், மொத்தமாக 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம குழம்பு செய்கிறதுக்காக நல்ல அடிகனமான பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. காரக்குழம்பு அப்படின்னாலே நல்லெண்ணெயோட சுவை தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் 1லேருந்து 1.25 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. காரக்குழம்பை பொறுத்த வரைக்கும் வெந்தயம் கட்டாயமாக சேர்க்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா பொரிய விடுங்க. அடுத்ததாக இந்த காரக்குழம்புக்கு நான் தாளிப்பு வடகம், வெங்காய வடகம், கறி வடகம்ங்கிற மாதிரி பேரில் கடைகளில் விற்குங்க. இதை நம்ம காரக்குழம்புல போட்டு செய்கிறப்ப ருசி ரொம்பவே நல்லாயிருக்கும். இருந்ததுன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இல்லாத பட்சத்தில் வெறும் கடுகு, வெந்தயம் மட்டும் போட்டு தாளிச்சிட்டு கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ போட்டிருக்கிற சாமான்கள் எல்லாமே நல்லா பொரிஞ்சு இந்த வெங்காய வடகம் லைட்டாக அந்த மாதிரி கருப்பாக வறுபட்டு வரணும். ரொம்பவும் கருகிடக்கூடாது. நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதில் சின்ன வெங்காயம் ஒரு 5லேருந்து 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே இதில் ஒரு 10 பல்லு பூண்டும் சேர்த்துக்கலாம். இதோடைய கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டு நல்லா இதோட சேர்த்து வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிற வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்ல பக்குவமாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் தக்காளி, சின்ன சைஸில் தக்காளி 2 தக்காளி சேர்த்துருக்குறேன். பெருசாக இருந்தால் 1 தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறாங்க. இதுவே டேபிள் சால்ட் அப்படின்னா 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டு நல்லா பக்குவமாக இந்த மாதிரி வெந்து வந்திருக்கணும். இப்போ இந்த சமயத்தில் இதில் மசாலா பொடி சேர்த்துக்க போகிறோம். இதில் சேர்க்க போகிற மசாலா பொடின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி, அப்படி இல்லைன்னா குழம்பு பொடி எது வச்சுருந்தீங்களோ அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த 2 ரெசிபியுமே நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். எப்படி செய்யணுங்கிறது லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நான் சாம்பார் பொடி தான் சேர்த்துருக்குறேன், அதனால் அதோட காரம் பத்தாது. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போ போட்டிருக்கிற மசாலா கருகிடாமல் நல்லா பக்குவமாக எண்ணெயிலே வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா உருளைக்கிழங்கு, அதை இந்த மாதிரி தோலோடையே நறுக்கி வச்சுருக்கிறேன். ரொம்ப சின்னதாக நறுக்கிற வேண்டாம், இந்த சைஸில் நறுக்கிக்கோங்க. தோலை எடுத்துட்டிங்கன்னா கரைஞ்சி போயிடும். அதனால் இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துட்டு கூடவே வேக வச்ச வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப்பு வேர்க்கடலை மட்டும் வேக வச்சு சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு நிறைய போட்டால் பிடிக்கணும், உங்கள் விருப்பப்படி கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா புளி தண்ணி சேர்த்துக்க போகிறோம். புளியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு எலும்புச்சம்பளம் அளவுக்கு புளியை கரைச்சி சேர்த்துருக்குறேன். என்னோடய புளி பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு சேர்த்துருக்குறேன். புளியோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு 2-3 தடவை கரைச்சி கிட்டத்தட்ட ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இது கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டுங்க. இது கொதிச்சுக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே தேங்காய் விழுது ஒன்று அரைக்கணும், ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப்பு துருவின தேங்காயில் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை வெங்காயம் போட்டு நல்ல நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ அதை அரைச்ச விழுதியும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். அதையுமே இந்த குழம்புலேயே சேர்த்துடலாம்.
இப்போ குழம்புல சேர்த்து கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. மிக்சியிலையும் ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி அலம்பிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் சேர்த்து கலந்ததுக்கு அப்புறமா இதில் இருக்கிற அந்த புளிப்பு அதே மாதிரி காரம் இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக இதில் வெல்லம் சேர்த்துக்க போகிறோம். வெல்லத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அளவு சேர்த்துக்கோங்க. இதனால் உங்களுக்கு இனிக்காது, சுவை நல்லா பேலன்ஸ் ஆகி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கலந்ததுக்கப்புறமா மிதமான தீயிலே கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-12 நிமிஷமாக மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சுருந்தேன். குழம்புலேருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு குழம்பு கன்சிஸ்டன்சியும் உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்கும். இப்போ இதில் கடைசியாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பட் நான் இன்னுமே கொஞ்சம் சுண்டி எண்ணெய் பிரிய விட்டு சேர்த்துக்க போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் வரைக்குமே நீங்கள் வெளியில் வச்சுக்கலாம். தேங்காய் போட்டாலுமே நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டிங்கன்னா கெட்டு போகாது. இப்போ நான் உங்களுக்கு கொதிக்க வச்சுட்டு எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 6-7 நிமிஷமாக சிம்லேயே வச்சு கொதிக்க வச்சுருந்தேன். குழம்பு ரொம்ப சுண்டி போகலை, ஆனால் இந்த மாதிரி கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள். போட்டிருக்க எண்ணெயெல்லாம் கசிஞ்சு சூப்பராக இருக்கும். இதை ஒரு 1/2 கரண்டி மட்டும் சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சரி, கம்பஞ்சோறு ராகி களிக்கலாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.